இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தன்னோட மகனோட காலை அமுக்கி விட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. எதுக்காக? இத பார்த்த உடனே மனோஜ் அவர்களுமே ரொம்ப பதறி போயிட்டாரு. "என்னப்பா செய்றீங்க? நீங்க என்னோட கால் அமுக்குறீங்க" அப்படின்னு அவர் கேட்ட உடனே, "நான் உன்ன தோள்லயும், மார்லயும் தூக்கி போட்டு சுமந்தவனா? எனக்கு உன்னோட கஷ்டம் தெரியும். நீ அமைதியா தூங்கு. நான் உன்னோட கால அமுக்குறேன்" அப்படின்னு தந்தை பாசத்துல அவர் மகனையே உருக வச்சிருக்காரு. எதுக்காக இந்த சம்பவம் நடந்துச்சு? அது மட்டும் இல்லாம, பாரதி ராஜா அவர்கள் ஆரம்ப காலகட்டங்கள்ல எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். இப்போ கிராமத்து கதைகளை எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது யாருன்னா, கண்டிப்பா இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் தான். சினிமாவ சினிமாவோட போக்கையே மாத்தி கிராமத்துக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய மண் வாசனையும், அங்க இருக்கக்கூடிய அழகுகளையும், அங்க இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்புகளையுமே திரையில கொண்டு வந்த பெருமை இவருக்கு மட்டும் தான் சேரும். ஏன்னா, முன்னாடிலாம் செட் அமைச்சு அதுக்கான காட்சிகள படம் பிடிப்பாங்க. ஆனா சினிமானா அது கிடையாது. கிராமத்துக்கே போய் அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல, அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள படமாக்கி எல்லாத்துக்கும் வெளிச்சம் போட்டு காட்டினாரு. கிராமத்திலேயே அவ்வளோ கதைகள் கொட்டி கிடக்குது. நான் இன்னுமே அங்க இருந்து நெறைய கதைகள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு கடைசி வரைக்கும் ஆசைப்பட்டவர் தான் பாரதி ராஜா அவர்கள். ஆனா இவருக்கு இந்த சினிமா வாய்ப்பு அப்படிங்கிறது உடனடியா கிடைக்கவே இல்ல. ஆரம்பத்துல நெறைய கஷ்டங்கள சந்திச்சிருக்காரு. சினிமாவோட ஆசையினால தான் சென்னைக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு உதவி இயக்குனரா ஜாயின் பண்ணாரு. ஒரு கட்டத்துல இவருக்கு இயக்குனராக கூடிய வாய்ப்பு கிடைச்ச உடனேயே அந்த தயாரிப்பாளர்கள் இருப்பாங்கல்ல, சோ தயாரிப்பாளர்கள புடிக்கிறது அவ்ளோ கஷ்டம். ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிட்டு புது இயக்குனர்கள் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா காச குடுக்க மாட்டாங்க. பாரதி ராஜா அவர்களுக்குமே அந்த கஷ்டம் இருந்திருக்கு. இவர் 16 வயது நிலை திரைப்படம் மூலமா தான் தமிழ் சினிமாவுல இயக்குனரா அறிமுகமானாரு. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் தேடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டிருக்காரு. இந்த படத்தோட தயாரிப்பாளர் யாருன்னா எஸ்.ஏ. ராஜகண்ணு. இவரு எந்த ஒரு சினிமா பின்புலமுமே இல்லாதவரு. இவர் ஒரு சாதாரண தேங்காய் வியாபாரி. இவர் தேங்காய் வியாபாரம் செஞ்ச அந்த பணத்த தான் முதன் முறையா பாரதி ராஜா அவர்கள் கிட்ட குடுக்குறப்போ, நான் உன்ன நம்பி இந்த காச குடுக்குறேன். எப்படியாச்சும் படத்த வெற்றி படமா எடுத்துரு அப்படின்னு நம்பிக்கையோட இந்த படத்த குடுத்துறாரு. ஏன்னா எல்லாருமே போட்ட முதலீட கண்டிப்பா எடுத்துறணும். அது சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, அந்த படத்துல அதிகமான வசூல் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா போட்ட பணத்தை எடுத்துடணும். அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்தாலும் சந்தோஷம்னு நினைக்கிறவங்க தான் இருந்தாங்க. சோ அந்த பணத்தை குடுத்துட்டாரு. அந்த 35,000 அப்படிங்கிறது அந்த டைம்ல அவ்ளோ பெரிய விஷயம். இப்போ நார்மலா போச்சு. அந்த 35,000 அப்படிங்கிறது ஒரு நாள் ஷூட்டிங்க்கே பத்துமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அந்த டைம்ல அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இத பாரதி ராஜா அவர்களுமே வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த நேரத்துல பாரதி ராஜா அவர்களுடைய வீட்ல ரொம்பவே வறுமையாம். அப்போதான் மனோஜ் அவர்களுமே பிறந்திருந்தாங்க. பாரதி ராஜா அவர்களுடைய மகனுக்கு அப்போ 1 வயசு தான் ஆரம்பிச்சிருந்துதான். அந்த டைம்ல பால் வாங்குறதுக்கு கூட காசே கிடையாதாம். பால் டீன் வாங்குறதுக்கு கூட காசு இல்லாம வீட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. இப்போ இந்த ரூ. 35,000 பணத்தோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய மனைவி கேட்கறாங்களாம், பையனுக்கு பாலுக்கு பால் டீன் வாங்கணும். அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்களாம். உடனடியா பாரதி ராஜா அவர்கள் நினைச்சிருந்தா இந்த ரூ. 35,000 பணத்துல இருந்து ஒரு ரூ. 10 எடுத்து கொடுத்து நீங்க பால் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பாரதி ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரானா, இல்ல கண்டிப்பா இந்த பணத்துல இருந்து நான் ஒரு பைசா எடுக்க மாட்டேன். அவர் என்ன நம்பி காசு குடுத்திருக்காரு. நம்ம ஒருவேளை அந்த காசு எடுத்துட்டோம்னா, அது அவருக்கு துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால அந்த விஷயத்துல இந்த பணத்த நான் எடுக்க மாட்டேன். உனக்கு கண்டிப்பா என்னோட நண்பன் பணம் தந்துட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் உடனடியா ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டாராம். சோ அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதரா பாரதி ராஜா அவர்கள் இருந்திருக்காரு. சோ அந்த 16 வயது நிலை படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா அமைஞ்சது. சோ அது அவருக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமே இல்லாம இவருடைய கதைக்களங்களுமே வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்சமான விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பா அதுல கிராமத்து சாயல் இல்லாமலே இருக்காது. இந்த மாதிரி வெற்றி படங்களை கொடுத்து அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்து கிழக்கே போகும் ரயில், மண் வாசனை, முதல் மரியாதை அப்படின்னு நிறைய வெற்றி படங்களை கொடுத்தாரு. இவரோட படங்களுக்குன்னு தனி மவுசு இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு தன்னோட உழைப்பாளையும் கடின உழைப்பாளையும் முன்னுக்கு வந்தவர் தான் பாரதி ராஜா ஐயா அவர்கள். இவரு தன்னோட மகனை சினிமாவுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆரம்பத்துல பாரதி ராஜா ஐயா அவர்களுக்குமே நடிகனா ஆகணும் அப்படின்ற ஆசை தான் இருந்திருக்கு. அதனாலதான் சினிமாவுக்குமே வந்திருக்காரு. ஆனா அவர் நடிகனாகிறத விட அவரு இயக்குனராகி ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிட்டாரு. இயக்குனரா நிறைய வெற்றி படங்களை கொடுத்துட்டார். பட் இருந்தாலுமே இவருக்கு நாம நடிகனா ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்துகிட்டே இருந்ததுனாலதான் தன்னுடைய மகனை நடிகனா ஆக்குனாரு. உடனடியா ஒண்ணு தன்னோட மகனுக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடல. ஏன்னா இவர் கஷ்டப்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் மேல வந்திருக்காரு. சோ அதனால தன்னோட மகனுக்குமே சினிமாவில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன, உதவி இயக்குனர்கள் என்னென்ன கஷ்டங்களை பட்டிருக்காங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான்
முதன்முறையா மணிரத்னம் அவர்கள் கிட்ட வந்து உதவி இயக்குனரா ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. முதல் நாளுமே மனோஜ் அவர்கள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எல்லாருமே லைட் அணைச்சுட்டு தூங்கியிருக்காங்க. உடனடியா பாரதிராஜா ஐயா அவர்கள் வந்து தன்னோட மகனோட அறைக்கு போயிட்டு தூங்கிட்டு இருந்த தன்னோட மகனோட கால அமுக்கி விட்டு இருந்திருக்காங்க பாரதிராஜா ஐயா அவர்கள். சடனா மனோஜ் அவர்களுமே எழுந்துச்சுட்டு, "அப்பா என்ன பண்றீங்க? ஏன் கால அமுக்கி விட்டுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே அப்பா சொல்லியிருக்காரு, "எனக்கு தெரியும் அந்த உதவி இயக்குனர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஃபுல் நேரமும் ஸ்டாண்டிங்லயே நிக்கணும். முழு நாளுமே வந்து நட்டமா தான் நிக்கணும். அதனால வந்து எவ்வளவு கால் வலிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ அமைதியா தூங்கு. அப்பா இருந்தாலும் நீங்க ஏன் கால் அமுக்குறீங்க?" அப்படின்னு மனோஜ் கேட்டிருக்காங்க. "எனக்கு தெரியும் நீ வந்து உன்னை நான் தோள்லயும் மார்லயும் நான் தான் தூக்கி போட்டு வளர்த்தேன். எனக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனோட காலையும் அமுக்கி விட்டுருக்காங்க. "நீ தூங்கு பரவாயில்ல." அப்படின்னு சொல்லிட்டு மகனை தூங்க வச்சுக்கிட்டு அவரோட காலை வந்து அமுக்கி விட்டுருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்துல பாரதிராஜா ஐயா அவர்களுமே வந்து உதவி இயக்குனரா இருந்தவர் தான். ஸோ அந்த டைம்ல வந்து அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனாலதான் ஆசையா தன்னோட பாசத்தையும் தன்னோட அன்பையும் ஊட்டி வளர்த்த தன்னோட மகனுக்கு கால் வலிக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட பாரதிராஜா ஐயா அவர்கள் வந்து அவரோட கால் அமுக்கி விட்டுருக்காரு. ஸோ இந்த விஷயமும் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் தன்னோட மகனை வந்து தாஜ்மஹால் திரைப்படம் மூலமா கதாநாயகனா அறிமுகப்படுத்தினாரு. அவருமே ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு. அவர் படங்கள் மட்டுமே இல்லாம இயக்குனராகவும் ஒரு சில படங்களை இயக்கி இருந்தாரு. இதுக்கு இடையில தான் தன்னோட மகனோட இழப்ப பாரதிராஜா அவர்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா தன்னோட மகனுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட காலையே அமுக்கி விட்ட அந்த ஒரு தந்தை பாசமிக்க ஒரு நபரால எப்படி தன்னோட மகன் இல்ல அப்படிங்கறத ஏத்துக்க முடியும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. அந்த ஒரு இழப்பை அவரால் வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா மனோஜ் அவர்கள் வந்து கடந்த வருடம் மாரடைப்பு காரணமா இயற்கை எய்திட்டாரு. அந்த ஒரு விஷயம் வந்து இயக்குனர் பாரதி ராஜாவை ரொம்பவே பாதிச்சிருந்தது. அதனால மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு. அவருடைய இறப்புக்கு அப்புறமாவே இவரால எந்த ஒரு விஷயத்திலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா ஆசையா வளர்த்த ஒரு மகன் தன் கண்ணுக்கு முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இவரால தாங்கிக்கவே முடியல. அந்த ஒரு பிரச்சனையில இருந்தவரு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வீட்லயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாரு. ஓய்வு எடுத்து இருந்தாரு. இப்போ தன்னுடைய 84 வயதுல காலமாகிட்டாங்க. ஸோ இந்த அதிதுயர செய்தி தான் இப்போ ஒட்டுமொத்த திரையுலகையே சோகத்துல ஆழ்த்தி இருக்குன்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம். பாரதி ராஜா அவர்கள் மறைகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே அவரோட ஒரே ஒரு லட்சியம் என்னன்னா, கிராமத்துல அவ்ளோ கதைகள் கொட்டி கிடக்கு. நான் அதெல்லாம் கொண்டு வரணும், சினிமாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஒரு ஆசையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நெறைய பேர் வந்து கிராமத்துல இருந்து வாங்க, கண்டிப்பா கிராமத்த நோக்கி போங்க. நீங்க படம் எடுக்கணும்னா கிராமத்த நோக்கி போங்க. புதுசு புதுசா இயக்குனர்கள் வரீங்க. நீங்க எல்லாருமே கிராமத்த நோக்கி போங்க. அங்க உங்களுக்கான கதைகள் வந்து ரொம்பவே கொட்டி கிடக்குது. கிராமத்த மட்டும் கை விட்டுறாதீங்க. ஸோ அங்க தான் நமக்கான ஒரு விஷயமே இருக்குது. நமக்கான வாழ்வியலே அங்க தான் இருக்குது. தயவு செஞ்சு அங்க இருக்கக்கூடிய படங்கள நீங்க காட்சிப்படுத்துங்க அப்படின்னு அவரு நெறைய நிகழ்ச்சிகள்ல சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே அவரோட ஒரு யூனிக் ஸ்டைல் என்னன்னா, ஒரு படங்கள் ஆரம்பிக்க போதா இருக்கட்டும், அவர் சீரியல்களுமே இயக்கியிருக்காரு. அப்ப வந்து உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜாவின் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ குடுத்துட்டு அந்த கதைகள சொல்லுவாருல்ல, அத கேட்கறதுக்கே அவ்ளோ அழகா இருக்கும். அத கேட்டுட்டு தான் நம்ம படத்த வந்து பார்க்கறதுக்கே நமக்கு அவ்ளோ ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா, அந்த ஒரு இன்ட்ரோ அப்படிங்கிறது யாருமே அதுக்கு முன்னாடி குடுத்திருக்க மாட்டாங்க. இவர் தான் எல்லா படங்கள்லயும் குடுப்பாரு. தெக்குத்தி பொண்ணு அப்படின்ற சீரியலையுமே இயக்கியிருந்தாரு. அந்த சீரியலையுமே இந்த இன்ட்ரோ குடுத்திருந்தாரு. இதுதான் இவரோட தனி ஸ்டைல். அந்த சீரியல்ல கூட அந்த கிராமத்து கதைக்களங்கள வச்சு தான் சீரியல் இயக்கியிருந்தாரு. முழுக்க முழுக்க கிராமத்துல நடக்கக்கூடிய அந்த ஒரு சாயல்ல தான் இந்த சீரியலை எடுத்திருந்தாரு. இந்த ஒரு சீரியலுமே வெற்றி சீரியலா தான் இருந்துச்சு. ஏன்னா, எப்படி படங்கள் அவருக்கு வெற்றி படமா அமைஞ்சதோ, அதே மாதிரி தான் இந்த ஒரு சீரியலுமே மெகா ஹிட் ஆச்சுன்னு சொல்லணும். ஏன்னா, இந்த சீரியலுக்குமே நெறைய ஃபேன்ஸ் வந்து உருவானாங்க. எப்படி தன்னால சினிமாவுல சாதிக்க முடியும் நிரூபிச்சு காட்டின இயக்குனர் அவர் வந்துட்டு சீரியல்லயும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டியிருந்தாங்க. கண்டிப்பா இவரோட இடத்தை யாராலையும் ஃபில்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது தான். ஏன்னா அவர் மட்டும் தான். ஒரு காட்டுக்கு ஒரு ராஜான்னு சொல்ற மாதிரி இயக்குனர் இமயம்னா இவர் ஒருத்தர் மட்டும் தான் அப்படிங்கறத நிரூபிச்சுட்டு நம்மள விட்டு மறைஞ்சிருக்காங்க. இப்பவும் அவருக்கு வந்து நெறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. பட் அது மட்டுமே இல்லாம அரசு சார்புல முழு அரசு மரியாதையுமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய ஒரு இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு பேர் இழப்பு தான். கண்டிப்பா அத நம்ம வந்து மறுக்கவே முடியாது. அவர் மறைஞ்சா கூட நமக்காக நெறைய விஷயங்கள வந்து விட்டுட்டு போயிருக்காரு. அவரு எடுத்த படங்கள் வாயிலா ஒரு சில கதைக்களங்களா இருக்கட்டும், அந்த கிராமத்து அந்த சூழ்நிலைகளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நமக்காக அற்புதமான படைப்புகள விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ அத பார்த்து கண்டிப்பா அவர் நம்மள விட்டு போனாலும் அவருடைய நினைவுகள் வந்து நம்மள வந்து என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் நமக்காக
விட்டுட்டு போயிருக்காரு. உங்களுக்கு வந்து பாரதி ராஜா ஐயா அவர்கள் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் இயக்கிய படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படம் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டுமே இல்லாம அவர் வந்து நெறைய ஹீரோயின்ஸ வந்து அறிமுகப்படுத்தி, அவங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையிலுமே ஒளியேற்றி வச்சிருக்காங்க. ராதிகா, ரேவதி, அப்புறம் ராதா, ரேகா அப்படின்னு நெறைய பேர சொல்லிக்கிட்டே போகலாம். நடிகைகள் மட்டுமே இல்லாம நடிகர்களான கார்த்திக், நெப்போலியன் இவர்களுக்குமே ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுத்தவர்கள்ல முக்கியமானவர் தான் பாரதி ராஜா ஐயா அவர்கள். ஸோ இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் நெறைய பேருக்கு வந்து வாழ்க்கைய கொடுத்தவரே இயக்குனர் பாரதி ராஜா ஐயா அவர்கள் மட்டும் தான்.